இன்னைக்கு நேபாளம் முழுக்க பரவலாகவே பேசப்படக்கூடிய ஒரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பாலேன் ஷா. பாலேந்திர ஷா அப்படிங்கிறதா இவரோட முழு பேர். தன்னோட 35 வயசுல ஒரு இளம் பிரதமரா இவர் மாறி இருக்கிறாரு நேபாளத்துல. ஓகேயா, நேபாளம் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜென்செட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புரட்சி இளைஞர்கள்லாம் சேர்ந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரட்சி நடத்திருந்தாங்க. ஊழல் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 76-77 பேருக்கு மேல இறந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா காயமடைந்தாங்க. இது மட்டும் இல்லாம அப்பவே இந்த போராட்டத்துல அப்போதைய பிரதமராக இருந்த கே பி சர்மா ஓலி அப்படிங்கிறவரை ராஜினாமா பண்ண வச்சாங்க. இந்த புரட்சியாளர்கள் இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த பிரதமரை ராஜினாமா பண்ண வச்சாங்க. மார்ச் 5, 2026 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, ஒரு பொது தேர்தல். இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரிய சுகதந்திரா பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல பிரதமர் வேட்பாளராக களமிறங்கினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ராப் பாடகராக இருந்து சிவில் இன்ஜினியராக இருந்தவர். நேபாளத்தோட தலைநகரான காத்மண்டுவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் கிட்டத்தட்ட மேயராக இருந்தவர். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்ச் 5, 2026 நடந்த அந்த பொது தேர்தலில் ஜெயிச்சு இன்னைக்கு மார்ச் 27, 2026 இன்னைக்கு அவருக்கு ஷிட்டல் நிவாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஜனாதிபதி மாளிகையில ஜனாதிபதி ராம் சந்திர பௌடேல் அப்படிங்கிறவரோட கையால இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பாரம்பரிய மற்றும் பிரம்மாண்ட சடங்கோட பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பதவி பிரமாணம் நடந்தது. கிட்டத்தட்ட 35 வயசுல ஒரு இளம் வயதுகாரர் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தோட பிரதமராக மாறி இருக்கிறார். கிட்டத்தட்ட 182 இடங்களை கைப்பற்றிருக்காங்க இவங்க கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3ல் 2 பங்கு இவங்க கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன்னோட ராப் பாட்டுகள் மூலமா மட்டும்தான் இவரோட மக்களோட மனசுல பதிஞ்சிருக்கிறார். இவரோட ராப் பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கான பிரச்சனைகள், இளைஞர்களுக்கான பிரச்சனைகள், இந்த அரசியல நடக்கிற தவறுகள் எல்லாத்தையுமே தன்னோட பாட்டு மூலியமா இவர் மக்களுக்கு தன்னோட பாட்டு மூலியமா மக்கள்கள் போய் சேர்ற அளவுக்கு பாடியிருக்கிறார். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தோட இப்போதைக்கு ஹாட் டாபிக் நியூஸாக ஓடிட்டு இருக்கு.